இந்தியாவின் தமிழ்நாட்டின் சட்டசபை தேர்தலில் மூன்றாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை தற்போது முடிவடைந்த நிலையில் 104 தொகுதிகளில் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் காணப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சிகள் 78 தொகுதிகளில் முன்னிலையில் காணப்படுகின்றது. ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் 51 தொகுதிகளில் முன்னிலை பெற்று பின்தங்கியுள்ளது. புதிய நீதி கட்சி ஒரு தொகுதியில் முன்னிலையில் காணப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான வாக்கு எண்ணிக்கையில் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அதிர வைக்கும் முடிவுகள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசியலில் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த இருமுனை போட்டியை உடைத்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது 60 இடங்களில் முன்னிலை பெற்று முதலிடத்தில் காணப்படுகின்றது. இந்த திடீர் மாற்றத்தால் ஆளும் கட்சியான திமுக 51 இடங்களில் முன்னிலை பெற்று 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியினான அதிமுக 39 இடங்களுக்குள் 3வது இடத்தில் உள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினரின் வாக்குகள் அடங்கிய தபால் வாக்குகளின் ஒரு புதிய கட்சி இவ்வளவு பெரிய முன்னிலை பெறுவது இதுவே முதல் முறையாகும். தாவைக்கவின் அசுர வளர்ச்சி, குறிப்பாக நட்சத்திர தொகுதிகளின் அமைச்சர்கள் மற்றும் முன்னிலை தலைவர்கள் பின்னடைவாகியவை தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியுள்ளதாக காட்டுகின்றன. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.